காலை எழும்போதே அடியேன் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும், அடியேன் உண்மையை உண்மை உள்ளதை உள்ளதாறு அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய வேண்டுகோள். உள்ளதை உள்ளவாறு அறிந்து கொள்ள எனக்கு அருள் செய்ய வேண்டும். பொய்யை பொய்யாக அறிய வேண்டும், மெய்யை மெய்யாக அறிய வேண்டும். இந்த ரெண்டும் தெரிந்து கேட்டவன் போதும். அப்பது பிறகு என்னிடம் இருக்கின்ற கொனைக்கேடுகளை உணர வேண்டும். ஒரு மனிதனை மீண்டும் நரகத்தை தள்ளுவது கொனைக்கேடு தான். முன்ன காமம்னு சொன்னியே, பொறாமைன்னு சொன்னியே. நான் பொறாமைக்கு காரணமாக இருப்பதும், காமத்துக்கு காரணமாக இருப்பதும், பேராசைக்கு காரணமாக இருப்பதும், என்னை எல்லா கேடுக்கு காரணமாக இருப்பதும் வினைப்பயனே. இப்போ இது எப்படியா வெல்லுவதுன்னா, அது திருவருள் துணை இல்லாமல் வெல்லவே முடியாது. அகத்தீசா, உன் திருவடியை பூஜித்து ஆசி பெற அருள் செய்து கேட்கணும். கேட்ட அருள் செய்வான். அப்ப கேட்கும் போதே இன்னது கேட்க வேண்டும். என்னை நான் உணர வேண்டும், நான் உன்னை உணர வேண்டும், நான் என்னை அறிந்து தெளிவடைய வேண்டும். என்னென்ன என்னுடைய பேச்சால், செயலால், சிந்தனையால் பாவியாக இருக்க அருள் செய்து கேட்கணும் ஆசான். இந்த வேண்டுகோள் யாரு கேட்டாலும் தப்பித்துக் கொள்வார்.